பொல்லாதவன்ல சொன்னோம். போலீஸ் வந்து தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் இப்படிதான் சொல்லுவாங்க. எனக்காவது மாட்டு வரான்னு சொல்ல அப்படிதான் சொல்லு அப்படின்ட்டு. இன்னொன்னு ஆமா அப்படிதான் சொல்ல. என்னைக்காவது நீ வரணும் மாட்டு வரா. ஏன் அவன் மாட்டணும்? ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அவன் வந்து ஒரு ரொம்ப ஒரு எளிமையான மக்கள் வாழ்ற ஏரியால இருக்கான். அங்க இருக்கவனா அப்படிதான் தப்பு தான் பண்ணுவான். பாஷா இருக்கவன் பண்ண மாட்டான். இப்படி இருக்கவன் அப்படிதான் பண்ணி தான் தீருவான் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து இருக்கும். நீங்க இந்த படமே விசாரணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல அந்த ஆந்திரா போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நைட் இவங்க அப்பதான் வந்து மாட்டுவாங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் படத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு. இவர் வந்து அவங்களுக்கு நிறைய அடையாளம் கொடுப்பாரு. நிறைய ஆர்கனைசேஷன்ஸோட பேரை சொல்லி இதுல இருந்து வரியா அப்ப இந்த தமிழா நீ தமிழ்னா அப்ப இந்த அமைப்பா இது வந்து யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, உங்க மனசை உடைக்கணும் என்ன பண்ணும், டக்குன்னு எடுத்த உடனே நீ அப்ப அந்த அமைப்பை சேர்ந்தவனா அப்படின்னா சார் இல்ல சார் அப்படின்னு இல்லை. அந்த உளவியலை வந்து ரொம்ப தெளிவா ஒரு காமிச்சிருப்பாரு. அதை இவ்வளவு பெரிய விசாரணையில் கவனிச்சிருப்பான்னு தெரியல. அப்படி ஒரு பெக்யூலரான விஷயம் அதுல இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல அவர் நல்லவங்களா காமிக்கலாம் இல்ல. அதுல சமுத்திரக்கனி வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லவர் தான் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சொல்லுவாரு இந்த பசங்களை விட்டுறலாம், அது வரைக்கும் மட்டும் அவர் நல்லவர். அவருடைய நல்லவன் லெவல் வந்து அவ்வளவுதான். இந்த சுயநலம் வரும்போது நாளைக்கு உன் தலை தான் உருளும் போது டக்குன்னு அவரும் பேக் உடன்பாடே இல்லாம ஒத்துக்கிறது.